Hi students, this is Alex here. இந்த வீடியோல மெட்டலர்ஜி பத்தி படிக்க போறோம். So first topic, occurrence of metals. இப்போ நமக்கு pure metals இருக்கு இல்லையா, அது வந்து ஷைனிங்கா இருக்கும். அதுக்கு malleability அப்படின்ற ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கும். ஷைனிங் அப்படின்றது பளபளப்பு தன்மை, அந்த சர்ஃபேஸ் வந்து ரொம்ப பளபளன்னு இருக்கும். malleability அப்படின்றது சப்போஸ் இப்போ இப்படி ஒரு மெட்டல் பிளாக் இருக்குன்னா அதை நம்ம இப்படி தகடாக மாற்றலாம். நேச்சர்ல பார்த்தோம் அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த மெட்டல்ஸ் வந்து ஃபவுண்ட் as a compounds with different properties. சில மெட்டல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அது வந்து கெமிக்கலி லெஸ் ரியாக்டிவ், அதாவது மற்ற எலிமெண்ட்ஸோட அவ்வளவா ரியாக்ட் ஆகாது. அப்படி இருக்கும்போது அது நமக்கு வந்து நேட்டிவ் எலிமெண்ட்ஸாவே கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் லைக் காப்பர், சில்வர், கோல்டு, பிளாட்டினம், இதெல்லாம் வந்து லீஸ்ட் கெமிக்கல் ரியாக்டிவிட்டி. அதனால மோஸ்ட்லி நமக்கு நேட்டிவ் எலிமெண்ட்ஸாவே கிடைக்கும். காப்பர், சில்வர், கோல்டு, பிளாட்டினம், இது நேச்சுரலாவே நமக்கு இந்த மாதிரி ஃபார்ம்ல கிடைக்கும். ஏன்னா அதுக்கு வந்து லீஸ்ட் கெமிக்கல் ரியாக்டிவிட்டி, அதனால மற்ற எலிமெண்டோட அவ்வளவு சீக்கிரம் கம்பைன் ஆகாது. இதுவே ரியாக்டிவ் மெட்டல்ஸ் பார்த்தீங்கன்னா லைக் ஆல்கலி மெட்டல்ஸ், இதெல்லாம் வந்து கம்பைன்டு ஸ்டேட்ல தான் கிடைக்கும். ஏன்னா அது வேற எலிமெண்ட்ஸோட ரியாக்ட் பண்றதுனால நேட்டிவ் ஃபார்ம்ல கிடைக்காது. ஸோ நம்ம வேரியஸ் மெட்டலர்ஜிக்கல் ப்ராசஸை யூஸ் பண்ணி அந்த மெட்டல்ஸை வந்து நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவோம். அதை பத்தி தான் டீட்டெயிலா இந்த லெசன்ல நம்ம படிக்க போறோம். நெக்ஸ்ட் நம்ம படிக்க போற டாபிக் வந்து மினரல் அண்ட் ஓர். ஸோ மினரல்னா என்ன, ஓர்னா என்ன? முதல்ல மினரல்னா என்ன அப்படின்றத பார்க்கலாம். நேச்சுரலி அக்கரிங் சப்ஸ்டன்சஸ் தான் நம்ம வந்து மினரல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சப்ஸ்டன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மெட்டல் வந்து ஃப்ரீ ஸ்டேட்லயும் இருக்கலாம், ஆர் ஆக்சைட்ஸ் ஆர் சல்ஃபைட்ஸ் காம்பவுண்ட்ஸாகவும் இருக்கலாம். ஸோ ஒன்று வந்து ஃப்ரீ ஸ்டேட், இன்னொன்று வந்து லைக் ஏ காம்பவுண்ட்ஸ் ஆஃப் ஆக்சைட்ஸ் அண்ட் சல்ஃபைட்ஸ். மோஸ்ட் ஆஃப் த மினரல்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா மெட்டல்ஸ் வந்து ஒரு ஸ்மால் பர்சன்டேஜ் தான் இருக்கும். சப்போஸ் இப்போ இது வந்து நமக்கு மினரல்ஸ் அப்படின்னா இவ்வளோ மினரல்ஸ்ல மெட்டலோட பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான பர்சன்டேஜ் தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அயன் பார்த்தீங்கன்னா நமக்கு 800 மினரல்ஸ்ல அயன் இருக்கு, பட் அதோட பர்சன்டேஜ் வந்து வேரி ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு அயனோட மினரல் அப்படின்னு வச்சுக்கோங்க. இது மாதிரி நமக்கு 800 மினரல்ஸ் இருக்கு, பட் இதுல அயனோட பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா சில இதுல வந்து ரொம்ப கம்மியா இருக்கும், இவ்வளவுதான் இருக்கும். மேபி சில இதுல இன்னும் கொஞ்சம் அதிகமா இருக்கலாம், பட் இன்னும் ஒரு சில மினரல்ஸ்ல அதோட கண்டென்ட் வந்து இன்னும் நிறைய அதிகமா இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஹேமடைட், மேக்னடைட், இதுலலாம் பார்த்தீங்கன்னா ஹை பர்சன்டேஜ் அயன் இருக்கும் அந்த மினரல்ல. ஸோ இதுல நமக்கு ஹை பர்சன்டேஜ் ஆஃப் அயன் இருக்கு. ஸோ இந்த மாதிரி மினரல்ஸ் தான் நம்ம வந்து எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் அயனுக்கு யூஸ் பண்ணுவோம். இந்த டைப் ஆஃப் மினரல்ஸ், அதாவது மினரல்ஸ் வித் ஹை பர்சன்டேஜ் ஆஃப் மெட்டல்ஸ், இதை தான் நம்ம ஓர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஓர்ஸை எப்படி டிஃபைன் பண்ணணும் அப்படின்னா மினரல்ஸ் தட் கண்டைன் ஹை பர்சன்டேஜ் ஆஃப் மெட்டல், அதுல இருந்து மெட்டல் கேன் பி எக்ஸ்ட்ராக்டட் கன்வீனியன்ட்லி அண்ட் எக்கனாமிக்கலி, அதை தான் வந்து ஓர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுல இருந்து நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், அதாவது ஆல் ஓர்ஸ் ஆர் மினரல்ஸ் பட் ஆல் மினரல்ஸ் ஆர் நாட் ஓர்ஸ். எல்லா ஓருமே வந்து மினரல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம், பட் எல்லா மினரல்ஸையும் நம்ம ஓர்ஸ் அப்படின்னு சொல்ல முடியாது. அதுக்கு இந்த டயக்ராமே நம்ம பார்க்கலாம். இதுல பாத்தீங்கன்னா இது வந்து மினரல், பட் இதை வந்து நம்ம ஓர்ஸ் அப்படின்னு சொல்ல மாட்டோம். ஏன்னா பர்சன்டேஜ் ஆஃப் த மெட்டல் பிரசன்ட் வந்து ரொம்ப கம்மி. பட் இதுவே இது வந்து ஒரு மினரல், பட் இது நம்ம ஓர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா percentage of the metal present வந்து அதிகம். பட் இதுவே
நமக்கு இன்னொரு ஓர் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த ஓர் வந்து இது மாதிரி இருக்கு. அதாவது இது ஒரு மினரல். இதுல பெர்சன்டேஜ் ஆஃப் மெட்டல் பிரசன்ட் வந்து இவ்வளவு அதிகமா இருக்கு. இது வந்து ஒரு ஓர். பட் இந்த ஓரை வந்து நம்ம மினரல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து ஒரு ஓர், பட் இதை நம்ம மினரல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஆல் ஓர்ஸ் ஆர் மினரல்ஸ். பட் இதுவே எல்லா மினரல்ஸையும் நம்ம வந்து ஓர் அப்படின்னு சொல்ல முடியாது. அதை தான் நம்ம இந்த 2 எக்ஸாம்பிள்ல நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம மினரல்ஸ் ஆஃப் அலுமினியம் எடுத்துக்கலாம். பாக்சைட், இன்னொன்று சைனா கிளே. பாக்சைட் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா Al2O3 NH2O. சைனா கிளே ஃபார்முலா வந்து Al2O3 SiO2 2H2O அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலா புக்கில் எப்படி இருக்கு, பட் இது வந்து 2SiO2 அப்படின்னு வரணும். இப்போ நம்ம இந்த 2 மினரல்ஸை எடுத்திருக்கோம். இப்போ இதுல பெர்சன்டேஜ் ஆஃப் அலுமினியம் எவ்வளவு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த அளவுக்கு இருக்கிற 2 மினரல்ஸ்ல பெர்சன்டேஜ் ஆஃப் அலுமினியம் பார்க்கும்போது பாக்சைட்ல கொஞ்சம் நிறைய இருக்கு. அப்ப இதை யூஸ் பண்ணி நம்ம மெட்டல் எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ணுவோம். இதுவே சைனா கிளேல பார்த்தோம்னா ரொம்ப கம்மியா இருக்கு. இதை யூஸ் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணா எக்கனாமிக்லி இது வந்து பாசிபிள் கிடையாது. அதனால நம்ம பாக்சைட்டை வந்து ஓர் அப்படின்னு சொல்லுவோம், சைனா கிளேயை ஓர் அப்படின்னு சொல்ல மாட்டோம். ரெண்டுமே மினரல் தான், பட் ஆனால் பாக்சைட் மட்டும்தான் ஓர், சைனா கிளே ஓர் கிடையாது. நெக்ஸ்ட் நம்ம சில மெட்டல்ஸ் அண்ட் தேர் காமன் ஓர்ஸ் அண்ட் தேர் கெமிக்கல் ஃபார்முலாஸ் இதை பத்தி படிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற மெட்டல் வந்து அலுமினியம். இதோட இம்பார்ட்டன்ட் ஓர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாக்சைட். ஸோ இப்பவே இந்த ஃபார்முலாஸ்லாம் மெமரைஸ் பண்ணிடுங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஓரோட நேம் பாக்சைட், அதோட ஃபார்முலா Al2O3 NH2O. அகைன் அண்ட் அகைன் எழுதி பாருங்க. அடுத்தது டயாஸ்போர். இதோட ஃபார்முலா Al2O3 H2O. தேர்ட் இம்பார்ட்டன்ட் ஓர் வந்து கயோலினைட். இதோட ஃபார்முலா இங்கிலீஷ் மீடியம் புக்ல தப்பா கொடுத்துருக்கு. அண்ட் கரெக்ட் ஃபார்முலா Al2Si2O5OH4. ஸோ இந்த 3 நேமையும் மெமரைஸ் பண்ணிட்டு இந்த ஃபார்முலாஸையும் மெமரைஸ் பண்ணிக்கோங்க. மெமரைஸ் பண்ணிட்டு அடுத்த மெட்டலுக்கு கண்டினியூ பண்ணுங்க. அடுத்த மெட்டல் நம்ம பார்க்க போறது வந்து அயன். அதோட இம்பார்ட்டன்ட் ஓர்ஸ் பார்த்தீங்கன்னா ஹேமடைட் ஃபர்ஸ்ட் ஓர். ஸோ இதோட நேம் அண்ட் ஃபார்முலாவை மெமரைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஹேமடைட் Fe2O3. அடுத்தது மேக்னடைட். இதோட ஃபார்முலா Fe3O4. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஹேமடைட் Fe2O3, அடுத்தது மேக்னடைட் Fe3O4. தேர்ட் வந்து சிடிரைட். இது வந்து FeCO3. அடுத்தது அயன் பைரைட். இதோட ஃபார்முலா FeS2. அடுத்தது லெமோனைட். இதோட ஃபார்முலா Fe2O3 3H2O. ஸோ அது ப்ரீவியஸ் அயன் பைரைட் வந்து FeS2, அதுக்கு அடுத்தது லெமோனைட் வந்து, பட் ஆக்சுவல் ஃபார்முலா 2Fe2O3 3H2O அப்படின்னு வரணும். ஜிங்க். இப்போ இதோட ஓர் பார்த்தீங்கன்னா ஜிங்க் பிளெண்ட் ஆர் ஸ்பேலிரைட். இதோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ZnS. அடுத்தது காலமைன். இது வந்து ZnCO3. அடுத்தது ஜிங்சைட். இதோட ஃபார்முலா ZnO. அடுத்த மெட்டல் வந்து நம்ம பார்க்க போறது லெட். இதோட இம்பார்ட்டன்ட் ஓர் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஓர் வந்து கலீனா.
இதோட ஃபார்முலா PbS. அடுத்தது ஆங்கிலசைட், இதோட ஃபார்முலா PbSO4. அடுத்தது செருசைட், இது PbCO3. அடுத்த மெட்டல் டின், இதோட ஒரே ஒரு இம்பார்ட்டன்ட் ஓர் தான் இருக்கு. இதோட ஃபார்முலா SnO2. இதோட நேம் பார்த்தீங்கன்னா காசிட்டரைட். அடுத்த மெட்டல் சில்வர், இதோட இம்பார்ட்டன்ட் ஓர்ஸ் அண்ட் ஃபார்முலா. ஸோ ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஓர் பார்த்தீங்கன்னா சில்வர் கிளான்ஸ், அதோட இன்னொரு பேர் வந்து அர்ஜென்டைட். இதோட ஃபார்முலா Ag2S. அடுத்தது ரூபி சில்வர், இதோட இன்னொரு பேர் வந்து பைரார்கைரைட், Ag3SbS3. தேர்ட் இம்பார்ட்டன்ட் ஓர் ஹார்ன் சில்வர், இதோட இன்னொரு பேர் வந்து குளோரார்கைரைட், AgCl. அடுத்தது ஸ்டெஃபனைட், இதோட ஃபார்முலா புக்ல வந்து Ag2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலா இது Ag5 வரணும், Ag5SbS4. Ag5SbS4. அடுத்தது ப்ரௌசிடைட், இதோட ஃபார்முலா புக்ல வந்து Ag2 கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலா அது Ag3 வரணும், Ag3AsS3. Ag3AsS3.